அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளாரையே போய் ஞானசேகர நபர் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததுனால நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்காரு. 30 ஆண்டு காலம் சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழலில் தான் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பல கேள்விகளை கேட்டு இந்த விசாரணை உரிய முறையில் நடைபெறலை, அவங்க விசாரிச்சிங்களா இவங்க விசாரிச்சிங்களா நிறைய பேர் கூட சொல்லியிருந்தோம், நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்கு நேர்கள் கருத்தெல்லாம் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் இதை வச்சு கருத்து போட்டிருந்தாங்க. குறிப்பாக சங்கரன் என்ன போட்டிருந்தாருன்னா, அண்ணாமலைக்கு இவ்வளோ ஆதாரம் இருக்குங்கிற பட்சத்தில் கோர்ட்டில் போய் கொடுத்து மறு விசாரணை கோரலாமேன்னு போட்டிருந்தாங்க. 50க்கும் மேற்பட லைக் போட்டிருந்தாங்க. அது நியாயமானது கூட தானே. இப்போ ஜனவரிலேருந்து இதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீதிமன்றத்தில் அவரும் ஒரு மனுதாரராக சேர்த்துக்கிட்டு ஆதாரம் கொடுத்துருக்கலாம். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து யார் இந்த சாருங்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்ககிட்ட சொல்லி பாருங்க, இந்த மாதிரி சிடிஆர் ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குன்னு கொடுத்துருக்கலாம். கூட்டணியில தான் இருக்காங்க. வேற இப்ப இருக்கிற மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கொடுத்துருக்கலாம். அது பண்ண மாட்டாரு. சரி, ஓகே. அப்ப இவரே பண்றாரு, அப்ப என்ன மீடியால மட்டும் சொல்லிட்டு இருக்க அப்புறம் நீதிமன்றத்துல இதெல்லாம் கொடுத்து வாதாட போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்கு. அதை நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பா. ஆமா, நியாயமான கேள்வி அது. நம்ம நேயர்கள் கேட்கறது மக்கள் மனசுல அதுதானே இருக்கு. இதை கொடுத்துருக்கலாமே நீதிமன்றத்துலன்னு இந்த கேள்விகள் நிறைய முன் வச்சார்ல. இதுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அண்ணாமலை என்ன சொல்றாரு, இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா, நான் என்ன பெரிய குற்றமா பண்ணிட்டேன், நான் ஒரு மாவட்ட செயலாளர், எனக்கு கீழே 80க்கும் மேற்பட்ட வட்ட செயலாளர்கள் இருக்காங்க, அந்த மாதிரி வட்ட செயலாளர் எனக்கு தினசரி 10-15 பேர் கால் பண்ணுவாங்க, அப்படிதான் அவரும் கால் பண்ணாரு, கோட்டூரை சேர்ந்த அந்த சண்முகங்கிறவரு கால் பண்ணாரு, இதுல என்ன குற்றம் இருக்குன்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் ஒரு ஆதாரம் சொல்லி அவர் வெளியில சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காரு மாசு.